பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஷாலோம். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து உங்களுக்கு பெரிய சமாதானத்தை நான் கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நம்ம உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய மகா கிருபையினாலே உங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தினாலும் தேவன் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் விசேஷமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன தேவ செய்தியோடு கூட ஆசீர்வாதங்கள் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். என் அன்பு தேவ ஜனமே, நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த 7வது மாதம் நீதிமொழிகள் 22:4 வசனத்தில் இப்படி சொல்லுகிறது: தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் என்று நம்ம தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அதை குறித்து நம்ம நிறைய தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அதிகாரத்தை எழுதினது சாலமோன் ஞானி. அவருடைய வார்த்தையிலிருந்து தான் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக இந்த மாதத்தில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் எங்கேருந்து இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தில் கலிலேயா பகுதியில் கிங் சாலமோன் ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். அந்த ஹோட்டல்லேருந்து இந்த தேவ செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை? ஆண்டவர் நடத்துகிற சில காரியங்களை யோசித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். ஸோ நான் நம்பர் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தையினுடைய ஐஸ்வர்யமும், இந்த வார்த்தையினுடைய மகிமையும், இந்த வார்த்தையினுடைய ஜீவனும் ஆம் என்றும் நம்ம குடும்பங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஆனால் அதுக்கு ஒரு காரியம், தாழ்மை, தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆமாம் அன்பு தேவ ஜனமே, அதை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது கடந்த வாரம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் நிறைய காரியத்தை தியானித்தோம். இன்று மாலை நம்ம தியானித்தோம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நான் ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அது என்ன அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தில் 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனம் இப்படி சொல்லுகிறது: உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நான் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். 18 சொல்லுகிறது: நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரகுணம் உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துறவங்கள இந்த வார்த்தையின்படி நீங்க எல்லாம் நன்மை செய்வர்களாக மாறணும். நீங்க எல்லாம் நற்கிரியையில ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறணும். நீங்க எல்லாம் தாராளமா கொடுக்கிறவர்களா மாறணும். உதாரண குணமுள்ள இருதயம் உள்ளவர்களா நீங்க மாறணும் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படின்னா, தாழ்மை, அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஸோ நம்மளோட விசுவாச வாழ்க்கையில நான் தரித்திரன் அல்ல, நான் ஐஸ்வர்யவான் என்கின்ற விசுவாசத்துல அந்த ஒரு பலன் இருக்கணும். 3வது காரியம் என்னன்னா, நற்கிரியையில ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கணுமா. ஆமா என் அன்பு தேவ ஜனமே, தாழ்மை இல்லாம, தேவனுக்கு பயப்படாம, விசுவாசத்துல உறுதியா இல்லாம, என்னுடைய நற்கிரியையில ஐஸ்வர்யம் உள்ளவனா இல்லாம என் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா நம்ம கேட்க தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. நான் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் உங்களோட பேசுறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும்படி மோசேவை தேவன் தெரிந்து கொண்டாரு. மோசே குறித்து தேவன் நிறைய சாட்சிகள் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு சில காரியம் மோசே இடத்துல தேவன் பார்த்ததுனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் மோசேவால் பிரவேசிக்க முடியல. காரணம் என்னன்னா, இந்த கற்பாறையோடு நீ பேசுன்னு சொன்னாரு. இந்த ஜனங்கள்னால என்ன பண்ணிட்டாரு, பேசாம அதை அடிச்சுட்டார், கோவப்பட்டார். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா மாறிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மோசேனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள வர முடியல. ஆனா இன்னைக்கு தேவனுடைய கிருபை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல, நலமும் விசாலமான தேசத்துல, கானான் தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல நான் பிரவேசித்து உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணும். அவன் நற்கிரியைன்னா என்ன? உலகத்துல செய்யறது நற்கிரியை கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டவன் செய்வதுதான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் செய்வதுதான், அழைக்கப்பட்டவன் செய்வதுதான் நற்கிரியை. நீங்க அப்போஸ்தலர் 10:32 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால வல்லமையினால அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு வேதம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம்.
அதே இயேசு கொடுத்து பைபிள் சொல்லுது, நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடம் இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க. ஆனா அவர் நன்மை செய்கிறவரை சுற்றி தீர்ந்தார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நான், தேவனை விசுவாசிக்கிற நான், அழைக்கப்பட்ட நான், அபிஷேகம் பண்ணப்பட்ட நான், வார்த்தையை கேட்கிற நான், அவருடைய வல்லமையை அனுபவிக்கிற நான், அபிஷேகத்தை உணர்கிற நான், ஆவியானவருடைய வழிநடத்துதல புரிந்து கொள்ளுகிற நான், என்னுடைய வாழ்க்கையில நற்கிரியை ஐஸ்வர்யம் உள்ளதா இருக்குதா இல்ல தரித்திரம் உள்ளதா இருக்குதா யோசிச்சு பாருங்க. அப்போ நற்கிரின்னா என்ன? உடைய ஜபத்துல ஐஸ்வர்யவானாய் ஐஸ்வர்யம் உள்ளவளா இருக்கணும். உடைய விசுவாச வாழ்க்கையில ஐஸ்வர்யம் உள்ளவனா ஐஸ்வர்யம் உள்ளவளா இருக்கணும். நீ ஐக்கியப்படுறதுல ஐஸ்வர்யம் உள்ளவனா ஐஸ்வர்யம் உள்ளவளா இருக்கணும். ஆராதனைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவளா இருக்கணும். ஊழியம் செய்வதில் ஐஸ்வர்யம் உள்ளவளா இருக்கணும். கொடுக்கறதுல ஐஸ்வர்யம் உள்ளவளா இருக்கணும். சுவிசேஷம் சொல்லுவதில் ஐஸ்வர்யம் உள்ளவளா, நன்மை 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 செய்கிறவராக சுற்றி திருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நற்கிரியில ஐஸ்வர்யம் உள்ளவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்கு 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் நம்ம 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியுது. இன்னைக்கு பிசிக்கலா நாம பார்க்கறத நம்ம பார்த்து என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. ஆமா, இப்போ ஒருவேளை இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நான் எதிர்பார்க்கிற பங்களா, நான் எதிர்பார்க்கிற காரு, நான் எதிர்பார்க்கிற நகை, நான் எதிர்பார்க்கிற பணம், நான் எதிர்பார்க்கிற சமாதானம், நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் இல்லாம இருக்கலாம். இல்லாத ஒன்றை கொடுத்து நீ தரித்திரமா இருக்கிறத காட்டிலும் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவனை அறிந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்கணும்னா, காணாததை ஆமா என் வாழ்க்கையில கிடைத்தது என்று சொல்லி விசுவாசிக்கணும். ஆமா, அதுல நீ பலப்படணும். உன்னுடைய ஜப வாழ்க்கையில, உன்னுடைய துதி வாழ்க்கையில, உன்னுடைய வேத வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில, அன்பு வாழ்க்கையில, ஐக்கிய வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில, சபையோடு கூட இணைந்து கீழ்ப்படுகிற வாழ்க்கையில நீ நற்கிரியில ஐஸ்வர்யம் உள்ளவனாய் ஐஸ்வர்யம் உள்ள இருக்கணும் சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் என்பது தேவஜனமே, நான் நிறைய காரியங்கள் ஆண்டவனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் சரியாய் ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நான் உங்க மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். தாழ்மை உள்ளவர்களா மாறுங்க, கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுங்க, விசுவாசம் உள்ளவர்களா மாறுங்க, நற்கிரியைகளில் பலப்படுவர்களா மாறுங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில, திருச்சபையில, ஊழியத்துல, குடும்பத்துல தேவ ஐஸ்வர்யமும் தேவ மகிமையும் தேவன் கொடுக்கிற சம்பூர்ண ஆரோக்கியத்தை நம்ம அனுபவிப்போம் என்பதில் சந்தேகமே கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த பகுதியிலிருந்து உங்களை நான் வாழ்த்த ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் வாழ்த்துறேன். தேவ செய்தி நம்ம பாஸ்டர் சாமுவேல் ஸ்ரீனிவாசன் கொடுப்பாரு. அவரையும் நான் வாழ்த்துறேன், குடும்பத்தை நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலிருந்து, அந்த கிங் சாலமன் ஹோட்டலிலிருந்து இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், நல்ல தேவனுக்காக ஊழியம் செய்யட்டும், நற்சாட்சிகளை பெறட்டும் என்று சொல்லி நான் அவளை ஆசீர்வதிக்கிறேன். உங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதிகாலை ஜெபத்தை விட்டுறாதீங்க. இதெல்லாம் தான் நற்கிரியை. அதிகாலை ஜெபத்தில் உங்களை வாங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா இதில் நற்கிரியை இருக்கணும். தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஒருமனப்படுறது இல்லை. இதெல்லாம் நீங்கள் எப்படி, இதெல்லாம் நற்கிரியை. இது குறித்த அதிகமான காரியங்கள் வந்த பிறகு கர்த்தர் சித்தமானால் உங்களை பற்றி நான் பேச ஆசைப்படுறேன். பலப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. விசேஷமா சபையினுடைய சிறு பிள்ளைகளே ரொம்ப சமத்தா இருங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். அதே போல சபை குடும்பங்கள்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஷாலோம், சீக்கிரமா சந்திப்போம். தேவன் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். விசேஷ அபிஷேகத்தோட கூட உங்களை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். எல்லாம் ஜெபத்தோட கூட ஆயத்தப்படுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ஒரு சின்ன ஜெபம். தகப்பனே, நீதிமொழிகள் 22:4 பிரகாரமாக என் திருச்சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஐஸ்வர்யத்தை திருச்சபை குடும்பங்கள் அனுபவிக்க கிருபை செய்யுங்கப்பா. அநேக ஜெப விண்ணப்பங்களை நான் படித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறப்பா, அதெல்லாம் ஆம் என்றும் என் தேவன் முடித்து விசேஷ சாட்சியங்கள் எழுப்புங்கப்பா. நான் ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்துங்க சபையை. தாழ்மை உள்ளவர்களாய், தேவனுக்கு பயப்படுவர்களாய், விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவர்களாய், நற்கிரியைகளை சோர்ந்து போகாதபடிக்கு பலனுள்ள எழும்படியாய் திருச்சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. நீங்க நல்லா இருப்பீங்க. சீக்கிரமா உங்களை சந்திக்க நான் ஆயத்தமாகிறேன். God bless you all. Praise the Lord.